ஹாய்! இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பேப்பர்லேயே அழகா ஒரு க்ரொக்கடைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக அ நான் 20க்கு 20 பேப்பர்ல ஒரு ஸ்கொயரா எடுத்திருக்கேன். என்ன கலர் வேணுமோ அத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பக்கமும் அ ட்ரையாங்கிளா மடிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கார்னர்லேருந்து இப்படி கீழ பார்த்து இந்த மாதிரி ஒரு பகுதியை கீழ பார்த்து மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பகுதியும் மடிச்சுக்கோங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி வச்சு மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த சைட நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறமா கீழ் பகுதி இருக்கு பார்த்தீங்களா? இந்த பகுதியை இந்த மாதிரி மேலே பார்த்து மடிச்சு விட்டுக்கோங்க. இத மடிச்சு விட்டுட்டு இந்த பகுதியை 2ம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம செகண்ட் மடிச்சோம்ல இந்த பகுதியை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. திருப்பிட்டு அதுக்கப்புறமா திருப்பி வச்சுக்கிட்டு இந்த கார்னர் பகுதி அந்த அடியில் நம்ம மடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த பகுதி முடியிற இடத்துல இதில் இப்படி அடையாளம் வச்சுக்கிட்டு அடையாளம் வச்சுக்கோங்க. அடையாளம் வச்சுக்கிட்டு அதை நிமிர்த்திருங்க. ஃபஸ்ட்டு மடக்கணும்ல அதை நிமிர்த்திட்டு இப்போ ஒரு அடையாளம் வச்சோம் பார்த்தீங்களா? அந்த பகுதியை நல்லா இந்த மாதிரி நேரே வச்சு நேரே மடக்கி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி. இப்போ நம்ம மடிச்சாச்சு பாருங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கீழே பார்த்து இந்த பகுதியை மடித்து எடுத்துக்கணும். அதே மாதிரி அடுத்த இந்த பக்கத்தையும் அதே மாதிரி மடிச்சுக்கணும். பார்த்தீங்களா? இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இதை நிமிர்த்திட்டு இந்த சென்டரில் இந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு இப்படி அமுக்கி விட்டுக்கோங்க இந்த ஒரு பகுதியை. அடுத்தது இந்த மடக்க இப்படி இந்த பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க. அடுத்தது அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி அடுத்த பக்கத்தையும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதை தேய்ச்சி விட்டுட்டு இந்த பகுதியை இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இப்போ திருப்பினதுக்கு பிறகு அதுக்கப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடக்கிக்கோங்க. உள்ளாடி இருக்கிற பகுதியை இப்போ நம்ம சென்டர் பார்த்து மடக்கினதுக்கு பிறகு இந்த விரலை இந்த மாதிரி உள்ளாடி விட்டு இப்போ மடித்த பகுதி அந்த லைன்ஸை இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு அதை 2ஆக இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கத்தையும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஓரத்தையும் இதே மாதிரி அந்த சென்டர் லைன் வரைக்கும் மடிய வச்சு இந்த பகுதியையும் இந்த மாதிரி இப்போ நம்ம மடக்குனேன்ல அந்த பகுதியை இந்த மாதிரி ஆக்கிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறமா இந்த பகுதியை அதே மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ இந்த பகுதியையும் உள்ளாடி மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை 2 ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி 2 ஆக்கும்போது
இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. இப்போ இந்த பகுதிகளை நல்லா அந்த சைடெல்லாம் நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி இந்த பகுதியை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த சைடை இந்த மாதிரி சென்டர் பார்த்து இந்த மாதிரி கீழ்ப்பகுதியை மடிச்சுக்கோங்க. அடுத்தது அந்த மடித்த பகுதியை உள்ளே விட்டுட்டு அந்த மேலே இந்த மாதிரி இருக்கும் அந்த பகுதியை இந்த மாதிரி ஆக்கிக்கோங்க. இப்போது இந்த மடித்த பகுதியை உள்ளே விட்டுக்கோங்க. நம்ம இப்போ மடித்தோம் இல்லை, அந்த பகுதியை உள்ளே விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மேலே இன்னைக்கு இப்படி ஒசுத்திக்கோங்க. ஒசுத்திட்டு இந்த இந்த பகுதியை இந்த பகுதியை இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கார்னர் பகுதியை பார்த்து இந்த மாதிரி இந்த இடத்த நீட்டாக மடிச்சுக்கோங்க. மற்ற பகுதிகளை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டர்லேருந்து திரும்பவும் அந்த ரிட்டன் அடுத்த சைடை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அடுத்து திரும்பவும் முன்னாடி வாங்க. இந்த மாதிரி இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த பக்கத்தை இந்த மாதிரி நீக்கிக்கிட்டு அடுத்து இந்த சைடு கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு திரும்பவும் இந்த மாதிரி இதில் கொண்டு வரும்போது இந்த பார்த்தீங்களா, சென்டரில் நேரே இருக்கும். இந்த பக்கத்துக்கு கரெக்டாக கொண்டு வரணும். நீங்கள் பேஜ் மாதிரி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக வராது. அதனால் நான் எந்த பக்கத்தை திருப்புறேன், எந்த பேஜில் பண்ணுறேங்கிறத கொஞ்சம் கவனித்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது பண்ண முடியும். அதுக்கு அடுத்த இந்த சைடில் இந்த மாதிரி மேலே கொண்டு வந்துட்டு இந்த பகுதியை இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு அடுத்தது அதை சென்டர் பார்த்து கொண்டு வாங்க. கரெக்டாக அந்த இந்த கார்னர் பகுதியெல்லாம் சுருங்காமல் கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஓரம் கொஞ்சம் கூட பிசுறு எக்ஸ்ட்ரா இல்லாமல் அப்படியே கரெக்டாக அந்த இடத்த ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அடுத்து திரும்ப இந்த பக்கம் பார்த்து மடிச்சுக்கோங்க. அடுத்து திரும்ப இந்த மாதிரி கொண்டு வாங்க. அடுத்து திரும்பவும் உள் பக்கத்துக்கு கொண்டு வாங்க. கரெக்டாக அந்த இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா?
இப்போ இந்த மாதிரி கீழே இந்த மேல் பகுதியை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு சுற்றி எல்லா பகுதியும் தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி கீழே எடுத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும். அடுத்து இந்த பகுதியை இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கணும். இப்போ ஒரு பகுதி ஒரு கால் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு கால் நமக்கு ரெடி ஆகணும். இந்த பக்கம் ஒரு கால் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் இதை இப்படி திருப்பிக்கோங்க. இங்கே நம்ம இதில் ஒரு ஸ்டெப்பை நம்ம இப்படி இந்த பகுதியை கீழே தாத்திட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த 2 காலுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தலை பகுதியை இந்த மாதிரி மேலே ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப் வந்ததுக்கு பிறகு இந்த கால் பகுதியை இந்த மாதிரி மேலே ஊற்றி பாருங்க. அதுக்கப்புறமா இந்த கீழ் பகுதியை இந்த மாதிரி மேலே தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இப்படி இல்லை, திருப்பி வச்சு நான் சும்மா இந்த மாதிரி திருப்பி வச்சு பண்ணணும். இப்போ நம்ம இந்த மாதிரி திருப்பியாச்சு நம்ம. அதுக்கப்புறம் திருப்பினதுக்கு பிறகு இந்த மாதிரி இந்த கனமான இந்த பகுதியை இந்த மாதிரி மேலே பார்த்து இந்த மாதிரி ஒசத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டர் பகுதியை இந்த மாதிரி கீழே கொண்டு வரணும். அடுத்து இந்த மாதிரி திரும்பவும் கீழே கொண்டு வந்தது மேலே கொண்டு போகணும். கரெக்டாக அந்த பகுதியில் வச்சு கொண்டு போகணும். திரும்ப மேலேருந்து கீழே கொண்டு வாங்க. இப்போ பார்த்தீங்களா, நம்ம ஒரு சைடாக பண்ணியாச்சு. இதே நம்ம இப்போ இந்த பக்கத்தில் என்ன பண்ணோமோ அதே தான் அடுத்த பக்கத்துலேயும் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு மேலேயும் கீழேயும் மட்டும் கரெக்டாக பண்ணணும். இப்போது நம்ம அந்த மடிப்பு மடித்ததுக்கு பிறகு இந்த கீழ் பகுதியை லைட்டாக நம்ம இப்போ ஒரு சைடை இப்போ நம்ம மடிச்சிருக்கேன்ல இந்த ஒரு சைடை நிமித்துக்கோங்க. நிமிக்கும்போது இந்த கார்னர் பகுதியை கரெக்டாக இது பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே மடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது மேலே கீழே அதை கரெக்டாக கீழ் பகுதியை மட்டும்தான் நம்ம மடிப்பில் வரோம். இந்த பகுதி வராது. இந்த பகுதியை நம்ம தான் கரெக்டாக மேலே கீழே அந்த வரிசையில் கொண்டு வரணும். பார்த்தீங்களா? அதுக்கப்புறமா இந்த கார்னர் பகுதியில் நல்ல நீட்டாக எடுத்துக்கோங்க. நம்ம இந்த கீழ் பகுதியை தான் நம்ம அந்த லைன்ஸில் மடிச்சிருப்போம். இந்த மேல் பகுதி மடிச்சிருக்க மாட்டோம். அது நம்ம கையால் தான் கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நம்ம ஒரு பக்கம் பண்ணியாச்சு. அடுத்த பக்கம் நம்ம பண்ணிப்போம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு கீழ்ப்பகுதி அழகாக மடிஞ்சிரும். இந்த பகுதி நமக்கு சரியாக வராது. நம்ம தான் கை வச்சு அந்த கார்னர் பகுதி கரெக்டாக எடுத்தால் தான் அந்த காலாக இருக்கும். இல்லைன்னா ஏதோ மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி. இப்போ நம்ம கால் பகுதி இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. பார்த்தீங்களா? இப்போ இந்த பக்கம் கால், 2 பக்கமும் 2 காலும் 2 கால் 4 காலையும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த காலையெல்லாம் இந்த மாதிரி ஆக்கிக்கோங்க. அப்புறம் கீழே தாத்துக்கோங்க. கீழே தாத்துட்டு இந்த மேலே இருக்கிற அந்த ஃபஸ்ட் லேயரை இந்த மாதிரி ஆக்கிக்கிட்டு இப்படி பண்ணிக்கோங்க. பாருங்கள். அதுக்கப்புறம் அதாவது இங்கே ஒருக்க கூட காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்படி தேய்ச்சி விட்டுட்டு தேய்ச்சி விட்டாச்சா? அடுத்தது இந்த பகுதி இந்த பக்கமாக்கிட்டு இந்த பகுதியை இப்படி கீழே விட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் பண்ணிக்கோங்க. அடுத்த காலையும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே பகுதியில் இந்த மேலே இருக்கிற ஃபஸ்ட் லேயரை எடுத்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா திருப்பி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு காலும் ரெடி ஆயிடுச்சு. நீ கீழே உள்ள அந்த 2 காலையும் கார்னர் பகுதியில் நல்லா ஒடுக்கி விட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் இந்த கால் பகுதி இந்த மாதிரி மேலே பார்த்து மடக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு அதை நம்ம உள்ளடி விரல் விட்டு இந்த மாதிரி ஆக்கிக்கணும். அடுத்த பக்கத்தையும் இதே மாதிரி அந்த விரலை விட்டுட்டு இந்த மாதிரி மடக்கிக்கணும். இப்போ நம்ம இந்த பகுதியை இந்த மாதிரி பார்த்து மடிச்சுக்கணும். ஃப்ரெண்டில் பார்த்து இந்த அடியில் இருக்கிற அந்த சின்ன பகுதியை ஃப்ரெண்டில் பார்த்து மடித்து விடணும். அதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் அதே மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி 2 பகுதியை நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க, அது பிரியாத அளவுக்கு. அடுத்தது வந்து இந்த வால் பகுதி இருக்குது. இந்த வால் பகுதி எல்லா இடத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் குறுக்கிக்கோங்க. இப்போ அடுத்த பக்கத்தையும் பண்ணிக்கலாம். அப்போது அடுத்து இந்த கையை என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி மேலே பார்த்து மடிச்சுக்கணும். அடுத்த பக்கத்தையும் அதே மாதிரி மடிச்சுக்கணும். அதே மாதிரி அடுத்த கீழே உள்ள பகுதியும் இதே மாதிரி பண்ணிக்கணும். மேலே பார்த்து இந்த மாதிரி மடிச்சுக்கணும். பாருங்கள், 2 கால் பகுதியும் நம்ம இந்த மாதிரி மடிச்சாச்சு. இனி நம்ம வாலுக்கு வருவோம். இப்போ நம்ம வால் பகுதியை நம்ம பண்ணலாம். இந்த வால் பகுதியை அந்த மாதிரி குறுக்குனதுக்கு பிறகு இந்த மாதிரி வாலை இந்த மாதிரி கமத்தி வச்சுக்கிட்டு ஒரு சின்ன லேயர் ஃப்ரண்டில் போகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மடிச்சுக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபஸ்ட்டு மடித்தேன்ல இதே மாதிரி அந்த வாலை நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்டெப் உள்ளாடி வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கணும்.
பாருங்க நமக்கு வாழை பாருங்க எவ்வளோ அழகாயிடுச்சு. இனி தலை பகுதி வருவோம். மேலே பகுதியில் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே அதில் ஒரு முக்கு மாறி வரும். அது வரைக்கும் இப்படி கீழே பார்த்து மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் இடம் விட்டு மேலே பார்த்து திரும்ப மடிச்சுக்கோங்க. அடுத்து இந்த மேலே பகுதி இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ நம்ம தலையில் நீ என்ன பண்ணணும்னா பிறகு இந்த பகுதியை இந்த மாதிரி அது பல்லு மாதிரி இந்த பகுதி இந்த மாதிரி ஓரத்தை எல்லாம் கொஞ்சம் ஒடுக்கிக்கணும். இப்போ நமக்கு அந்த முதலையோட வாய் திறந்துட்டுருக்க மாதிரி ஆயிரும். அதுக்கு பிறகு நம்ம இப்போ மடிச்சுட்ட பகுதியை கொஞ்சமாக மேலே மடக்கி விட்டாலும் ஒன்றும் இல்லை. அதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு அந்த தலை பகுதி ஒரு மாதிரி நம்ம முதல்ல பார்க்குறது முள் மாதிரி ஒரு டைப்பாக இருக்கும் இல்லை, அந்த மாதிரி இருக்கும். மேலே பார்த்து உயர்த்தி விட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த ஓரங்களை எல்லாம் இந்த மாதிரி ஒடுக்கி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு முதல்ல. இப்போ நான் அந்த தலையோட அடிப்பகுதியெல்லாம் கொஞ்சம் உள்ளே பற்றி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ தூரம் நீங்கள் கரெக்ஷன் இதில் எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி மேலே மேலே பிரிஞ்சு விடுறோம், அந்த இடத்தையெல்லாம் நீங்கள் அமுக்கி நல்லா தேய்ச்சி விட்டாலே போதும். இப்போ பாருங்கள் முதல்ல வாயை திறந்து வச்சுருக்க மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இனி இந்த கார்னர் பகுதியெல்லாம் கொஞ்சம் மடக்கியெல்லாம் விட்டாலே நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி சும்மா உள்ளே பார்த்து இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். அப்போ நமக்கு அந்த வாய் கொஞ்சம் திறந்துட்டுருக்குற அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கரெக்ஷன் பண்ண முடியுமோ அந்த தலைப்பகுதியில் பண்ணிக்கோங்க. நமக்கு பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே ஃபீல் ஆகிறதுக்கு. தலையில் வச்சிருக்கீங்க பாரு, இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இந்த அடிப்பகுதி, இது மேல் பகுதி, இங்கே பாருங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. தேங்க்யூ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு.